அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. பேரன்பு சான்ற பெரியோர்களே, தாய்மார்களே, ஆன்மீக அன்பர்களே, இதிகாச நேயர்களே, இலக்கிய பிரியர்களே, கவிதை நேயர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் முனுகை ராமச்சந்திரனின் முதன்மையான வணக்கம். இன்றைய தினத்திலே சில பேரறிஞர்களின் துறவிகளின் ஆசைகளை விட்டவர்களின் சில பேருடைய கவிதையை பார்க்க போகிறோம். குறிப்பாகவும் சிறப்பாகவும் பார்க்க போனால் வள்ளலாருடைய கவிதைகளையும் இப்பொழுது தாய்மானுடைய கவிதைகளையும் இந்த பதிவிலே பார்க்க போகிறோம். வள்ளலாருடைய கவிதையை பார்த்துவிட்டு அதுக்கடுத்து தாய்மானுடைய சில நல்ல கவிதைகளை பார்ப்போம் என்று சொல்லியிருக்கிறேன். சாகா வரம்பற்ற சத்திய கவிதைகள் என்று சொல்லியிருக்க தலைப்பிட்டிருக்கிறேன். இந்த கவிதைகளை எல்லாம் நீங்கள் கேட்டு மகிழ வேண்டும் என்று என்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன். வள்ளலார் ராமலிங்க அடிகள் என்ற பெயரிலே இருந்தவர் வள்ளலார் என்று தமிழக மக்களால் அழைக்கப்பட்டார். அவர் சமரச சன்மார்க்க சங்கத்தை துவக்கி மிகப்பெரிய ஞான கவிதைகளை எல்லாம் எழுதினார். அந்த கவிதைகளிலே சிலவற்றை இப்போது நாம் பார்க்க போகிறோம். ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரம் ஆகிய அற்பெருஞ்சோதி, 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 தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி என்று சொன்ன வள்ளலார் ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரம் ஆக்கிய அற்பெருஞ்சோதி என்கிறார். கண்மூடி பழக்கமெல்லாம் நம்மூடி போக வேண்டும் என்று கூறுகிறார். வான் கலந்த மாணிக்க வாசகனின் வாசகத்தை நான் கலந்து பாடுங்கள் நற்கருப்பஞ்சாற்றிலே தேன் கலந்து பால் கலந்து செருங்கநிதி ஜொங்கு கலந்து ஊன் கலந்து உயிர் கலந்து ஓட்டாமல் இனிப்போது என்று பாடுகிறார். ஒருமையுடன் இருந்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமதம் உறவு வேண்டும். உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும். பெருமை பெரும் நெருவோள் பேச வேண்டும். பொய்மை பேசாதிருக்க வேண்டும். பெருநெறி வடித்து ஒழுக வேண்டும். மதமான பெய்படியாது இருக்க வேண்டும். மருவ பெண் ஆசையை மறைக்கவே வேண்டுமனை மறவாதிருக்க வேண்டும். மதி வேண்டும். நின்கருணை நிதி வேண்டும். நோயற்ற வாழ்வில் யான் வாழ வேண்டும். தருமிகு சென்னையில் கந்த கோட்டத்துள்ளல் தலமோங்கு கந்த வேளே தன்முகத் துய்யமணி உன்முகச் செய்யுமணி சண்முகத் தெய்வமணியே. அற்பெருஞ்சோதி, அற்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அற்பெருஞ்சோதி என்று சொன்ன வள்ளலார் பசித்தரு தனித்தரு விழித்தரு என்று சொன்னார். பசித்தும் தனித்தும் விழித்திருந்தால் பதவி கிடைக்கும், அதாவது மோட்ச பதவி கிடைக்கும். எப்படிப்பட்ட எப்படிப்பட்டவருடைய உள்ளத்திலே கடவுள் இருக்கிறார் என்பதை சொல்லுகிற போது எத்துணையும் பேதமுறாதே உயரும் தம்முயிர் போல் எண்ணி உள்ளே ஒத்துரிமை உடையவராய் ஓக்கென்றார் யாவர் அவருளம்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமனையான் தேர்ந்தேன். அந்த வித்தகர்தம் அடிக்கு ஏவல் புரிந்தடை என் சிந்தை மிக விளைந்ததாலோ என்று பாடுகிறார். நாட்டிலே இருக்கக்கூடிய சில அவலங்களை எல்லாம் பார்க்கிற போது அவரும் கண்ணீர் விடுகிறார். பயிர் வாடினால் விளைச்சல் குறையும், விளைச்சல் குறைந்தால் உணவு பற்றாக்குறை தரும், உணவு பற்றாக்குறை வந்தால் விலைவாசிகள் ஏறும், விலைவாசிகள் வந்தால் மக்கள் திண்டாடுவார்கள். இதற்காக அவர் பாடுகிறார் ஒரு பாட்டை. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், பசியினால் இழைத்தே விடுசோறும் பசி அறிந்த வெற்றுவரை கண்டுளம் பாய்த்தேன், நீடியே பணியால் வருந்துகின்றோரின் நேர்வுரை கண்டுளம் துடித்தேன், இடிமானிகளாய் அழைகளாய் நெஞ்சு இழைத்தவர் தமைக்கண்டே இழைத்தேன் என்று சொல்லி அவர் பாடுகிறார். அது மட்டுமல்ல, இறைவனை பற்றியும் சிவனை பற்றியும் பாடுகிற போது நடராஜர் பாட்டே நெரும்பாட்டு, ஞாலத்தார் பாட்டெல்லாம் வெறும்பாட்டு, சிதம்பரப்பாட்டே திருப்பாட்டு, ஜீவர்கள் பாட்டெல்லாம் தெருப்பாட்டு, அம்பலப்பாட்டே அருட்பாட்டு, அல்லாத பாட்டெல்லாம் அருட்பாட்டு என்று அங்கே பாடுகிறார். கல்லார்க்கும் கற்றவர்க்கும் கழிப்பவர்களும் கழிப்பே, காணார்க்கும் கண்டவர்க்கும் கண்ணளிக்கும் கண்ணே என்று பாடுகிறார். சாதியும் மதமும் சமயமும் பொய்யென ஆதியில் உணர்த்திய அற்பெருஞ்சோதி என்று பாடுகிறார். சாதியிலே, மதங்களிலே, சமய நெறிகளிலே, சாத்திர சந்தடிகளிலே, கோத்திர சண்டையிலே ஆதியிலே அபிமானித்து அலைகின்ற உலகீர் அலைந்தலைந்து வீணே நீர் அழுதல் அழகலவே. அதற்கடுத்து இறைவனை பற்றி பாடுகிற போது பாடுகிறார். கோடையிலே இலைப்பாற்றி கொள்ளும் வகை கிடைத்த குளிர் தருவே தருநேளே நெல்கணிந்த கனியே, ஓடையிலே ஊறுகின்ற திஞ்சுவை தண்ணீரே உகந்த தண்ணீர் இடைமலர்ந்த சுகந்த மணமலரே, மேடையிலே வீசுகின்ற மெல்லிய பூங்காற்றே மின்காற்றில் விளை சுகமே சுகத்தில் வரும் பயனே, ஆடையிலே இணைவணந்த வனவாளா பொதுவில் ஆடுகின்ற அரசே என் அலங்கள் அணிந்த அருளே என்று இறைவனை பற்றி பாடுகிறார். அடுத்து
ஆட்சி செய்பவர்கள் நல்லவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். கருணையிலா ஆட்சி கடிகு ஒழிக, அருள்நயந்த நன்மார்க்கர் ஆள்க, தெருள்நயந்த நல்லோர் நினைத்த நலம்பெறுக, நன்று நினைத்து எல்லோரும் வாழ்க இசைந்து என்று பாடுகிறார். அதுக்கடுத்து அற்பெருஞ்சோதி ஆனேன் என்று அரையப்பா முரசு, அருளாட்சி பெற்றேன் என்று அரையப்பா முரசு என்றார். மரணங்களா பெருவாழ்வில் வாழ்ந்தெல்லாம் கண்டீர், புனைந்துரையேன் பொய்கோலேன் சத்தியம் சொல்கின்றேன், மெய்ஞானமே மரணங்களா பெருவாழ்வு அளிக்கும் என்று கூறினார். அடுத்து சொல்லுகிற போது இப்படியாக பல்வேறு விதமான பாடல்களை எல்லாம் பாடி சிறப்பான பாடல்களை சொல்லி அருமையான கருத்துக்களை நாட்டு மக்களுக்கு உரைத்து சமரச சன்மார்க்கம் தனித்துவதற்காக நிறைய பாடுபட்டு இறைவனுடைய சேர்ந்தவர் ராமலிங்க அடிகளார் என்பதை பற்றி இந்த பதிவில் சொல்லி, அடுத்து இன்னொருவராக விளங்கக்கூடிய தாய்மான சுவாமிகளுடைய பாடல்களையும் சில பற்றி இப்பொழுது பார்க்க போகிறோம். தாய்மானவர் அருமையான பாடல்களை பாடியிருக்கிறார், தத்துவ பாடல்களை பாடியிருக்கிறார், சிறந்த ஞான பாடல்களை பாடியிருக்கிறார். அவர் பாடுகின்ற பாடிய பாடல்கள் சிலவற்றை இப்போது பார்ப்போம். பத்தினரி நிலை என்றும் நவகண்ட பூமி பரப்பை வளமாக வந்தும், பறவைகளை மூழ்கியும் நதிகளிடை மூழ்கியும் பசிதாகமின்றி எழுனா, மத்தியடை நின்று முதல் சருகு புனல் வாயுவனை வன்பசி தனக் கிடைத்தும், மௌனத்து இருந்த உயர் மலை நுழு புக்கியும் மண்ணுத நாடிமுற்றும், சுத்து செய்தும் மூல பிராணனோடு அங்கேயே சோம வட்டத்து அடைத்தும், சொல்லறிய அமுதொண்டும் அற்புடல் கற்பங்கள் தோர்மலை நிற்க வேறு, சித்தி செய்தும் ஞானமல்லது கதி கூடுமோ, சித்தாந்த முத்தி முதலே சிறையறி விளங்க ஒரு தட்சிணாமூர்த்தியே சென்மையான அந்த குருவே. ஞானம்தான் ஒரு பொண்ணுக்கு முக்கியமாக இருக்க வேண்டும்ங்கிறார். அண்டவகை அண்டமும் அடங்க ஒரு நிறைவாகி ஆனந்தமான பரமே, சித்தாந்த முத்தி முதலே சிறையறி விளங்க வரும் தட்சிணாமூர்த்தியே சென்மையான அந்த குருவே. நதி உண்ட கடலென்ன சமயத்தை உண்டவர ஞான ஆனந்த ஒளியே, நாதான் தருவமே வேதாந்தமானமே நானெனும் அகந்தி தீர்த்து, என் மதி உண்ட மதியான மதிமதன வல்லியே மதுசூதனன் தங்கையே, வரைராஜனுக்கு ஏறுகன் மணியாய் உத்தமலை வளர்காதலி பெண்ணுமையே என்று அங்கே பாடுகிறார். அங்கிங்கே நாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி அருளுடன் எந்தது தன்னுருள் வெளிக்குலை அகிலாண்ட கோடியெல்லாம் தங்கும்படிக்கு இச்சை வைத்து உயிர்க்குறாய் தழைத்தது, தட்டாமல் நின்றது அது சமய கோடிகளெல்லாம் தன் தெய்வம் என் தெய்வம் என்று எங்கும் தொடர்ந்து எதிர் வழக்கிடவும் நின்றது அது, எங்கனும் பெரு வழக்காயாஜனும் வல்ல ஒரு சித்தாகி இன்பமாய் அன்றைக்கு உள்ளது அது, மேல் கங்குல் பகலரன் என்ற எல்லை உள்ளது அது, அது கருத்திற்கு சிந்ததுவே கண்டனையெல்லாம் மௌன உருவழியதாகவும் கருதி எஞ்சலி செய்குவாகும் என்று கடவுள் வாழ்த்து பாடலை பாடுகிறார். பேரனந்தம் பேசி மறையனந்தம் சொல்லும் பெரிய மௌனத்தின் வைப்பை, பேசரும் அனந்தபத ஞான ஆனந்தமாம் பெரிய பொருளை பணிகுவாம், கருவறிய சிற்றபையில் ஆனந்த அர்த்தமிடும் கருணாகர கடவுளே என்று பாடுகிறார். சொல்லால் முழைக்கிலோ சுகமில்லை மௌனியாய் சும்மா இருக்க அருள்வாய், சுத்த நிற்குணமான பரதெய்வமே பர ஜோதியே சுகவாரியே. அதுக்கடுத்து வாச்சா கைங்கரியம் அன்றி ஒரு சாதனம் மனோவாயு நிற்கும் வண்ணம், வாலாயமாகவும் பழகேறியேன் துறவு மார்க்கத்தின் நிச்சய போல, நேசானுசாரியாய் விவகரிப்பேன் அந்த நினைவையும் மறந்தபோது, இத்தை கொள்வேன் தேகம் நீங்குமனை எண்ணியோ நெஞ்சம் துடித்து அயறுவேன், பேசாத ஆனந்த நெட்டைக்கும் அறிவலா பேதைக்கும் மிகு தூரமே, பேய்க்குணம் அறிந்திருந்த நாய்க்கும் ஒரு வழி வரிய பேரின்ப நெட்டை அருள்வாய், பாச அடைக்குள்ளே சொல்லாத அவர்க்கருள் பழுத்துடுகு தேவதேவே தேவதருவே, பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே என்று அந்த ஆனந்தமான விளங்கக்கூடிய இறையனை பற்றி பாடுகிறார். பிறவாமை அன்றைக்கும் மிரவாமையாய் வந்து பேசாமையாகும் எனவே, பரிவால் எனக்கு நீ அறிவிக்க வந்ததே பரிவாக காலமளவோ, பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே என்று பாடுகிறார். பாராதி அறியாத மோனமே இடைவிடா பற்றாக நிற்க அருள்வாய், பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூரண ஆனந்தமே. மந்திர குருவே யோக தந்திர குருவே மூலன் மலவிரோரும் மௌனோபதேச குருவே, வேதாந்த சித்தாந்த சமரசன நிலை பெற்று வித்தகை சித்திரகணமே, ஏகவரம் இரண்டிலும் உயிருக்கு உயிராகி எங்கும் நிறைகின்ற பொருளே, சர்வபரி பூரண அண்டத்துவமான சச்சிதானந்த சிவமே,
சத்தாகியன் சித்தமிசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமை ஆனந்தமே தெரிவதற்கரிய பிரம்மமே அமல சித்தியோதய விலாசமே. அடுத்து என்னுடைய மனத்தை அடக்குவதற்கு ஒரு நல்ல வழியை சொல்லணுன்றார். என்னுடைய மனம் வலிமை அடைவதற்கும், மனம் குவிவதற்கும், மனம் செம்மையடைவதற்கும், மனம் ஒருமைப்பாடு அடைவதற்கும் எனக்கு ஒரு அருளை செய்ய வேண்டும்ங்கிறார். அப்படி கேட்கிற போது என்ன கேட்குறார்? ஆழாழி கரையென்று நிற்கவில்லையோ, கொடியாலமுதாகவில்லையோ, அக்கடல் மீது வட அனல் இருக்கவில்லையோ, அந்தரத்தகில கோடி தாழாமல் இருக்கவில்லையோ, மேருவும் தனுவாக வளையவில்லையோ, சப்தமேகங்களும் வச்சிருந்த நாணையில் சஞ்சரித்திடவில்லையோ, வாழாது வாழவே ராமன் அடியால் சிலையும் மடமங்கையாகவில்லையோ, மணிமந்திரமாதியாய் வெண்டு சித்திகள் உலக மார்க்கத்தில் வைக்கவில்லையோ, பாழான என் மனம் குய்ய ஒரு சந்தனம் பண்ணுவது உனக்கருமையோ, பார்க்கும் மனம் இங்கு ஒரு நீக்க மரணடைகின்ற பரிபூர்ண ஆனந்தமே என்று சொல்லுகிறார். சில நேரத்தில் என்ன சொல்கிறார்? கற்றவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகளை எல்லாம் பார்த்துவிட்டு தாய்மானவர் சொல்கிறார், கல்லான பேர்வளே நல்லவர்கள் நல்லவர்கள் என்று சொல்லுகிறார். அடுத்து ஆசையை பற்றி அவர் பாடுகிறார். மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆசையானது மிக அதிகமாக இருக்கிறது. அந்த ஆசையை குறைக்க வேண்டும் என்பதை பாடுகின்ற போது, ஆசைக்கு ஓர் அளவில்லை அகிலமெல்லாம் கட்டியாளினும் கடல் மீதிலே ஆணை செலவே நினைவர் அழகேசன் நிகராக அம்பன் மிக வைத்த பேரும் நேசித்து ரசவாத வித்தைக்கு அலைந்திடுவர் நெடுநாள் இருந்த பேரும் நிலையாக வெயினும் காய்கற்பம் தேடி நெடும்புண் நெஞ்சுபுண் அவரெல்லாம் யோசிக்கும் வேளையில் பசீர உண்பதும் உறங்குவதுமாக முடியும் உள்ளதே போதும் நான் என குளறியே ஒன்றை விட்டு ஒன்று பற்றி பாசக்கடற்குலை வீழாமல் மனதற்ற பரிசுத்த நிலை அடைவாய் பார்க்கும் இடம் எங்கும் ஒரு நீக்கம் வர நினைக்கின்ற பரிபூர்ண ஆனந்தமே என்று அந்த பரிபூர்ண ஆனந்தத்திலே பல்வேறு கோரிக்கைகளை வைக்கிறார். என்ன சொல்லுகிறார்? எண்ணறிய பிறவிகளில் மனிதப் பிறவிதான் ஆஜனும் அரிதருதுகான் இப்பிறவி தப்பினாலே பிரிவாய்க்குமோ ஏது வருமோ அருகிலேன். அடுத்து உன்னுடைய அருள் இருந்தால் எல்லாமே பாவங்களெல்லாம் விலகி போயிடும். உன்னுடைய அருள் இருந்தால்ன்றார். காகமானது கோடி கோடி நின்றாலும் ஒரு கல்லின் முன்னே இது நிற்குமோ, கர்மமானது கோடி முன்னே செய்தாலும் நின் கருணை பிரவாக அருளை தாகமாய் நாடினரை வாதிக்க வல்லதோ, தமிழர் கருள்தாகமோ சற்றுமலை என்பதும் வெளியாட்சி வினையலாம் சங்கேதமாய்க்கூடியே, தேகமானது மிகவும் வாட்டதே துன்பங்கள் சேராமல் யோகமார்க்க சித்தியோ வரவில்லை சகஜ நிஷ்டைக்கும் என் சிந்தைக்கும் இது தூரமே, ஏகமாய் என்னோடு இருக்கும் நாள் எந்த நாள் இந்நாளில் முற்றுராதோ, இகவரம் இரண்டிலும் உயிர்னுக்கு உயிராகி எங்கு நிறைகின்ற பொருளே. அடுத்து ஒரு பாடலே சொல்லுகிறார். இனி ஏது எனக்கு நல்லொருமோ எனக்கு கருது எங்குதே நெஞ்சமையா, இன்றைக்கு இருந்தாரே நாளைக்கு இருப்பதென்று எண்ணவோ திடமில்லையே, அநியாயமாய் இந்த உடலை நான் என்று வரும் அந்தகருக்கு ஆளாக்கவோ, ஆடித்திருந்து நான் கட்டதும் கேட்டதும் அவலமாய் போதல் என்றோ, கனியேனும் மதியசும் காயேனும் முதுசரி கந்த மூலங்களேனும் கனல்வாதை வந்தேதின் அள்ளி புசித்து நான் கண்மூடி மௌனியாகி தனியே இருப்பதற்கு எண்ணினேன் என்னவது சாமினி அறியாததோ, சர்வ பரிபூர்ண அண்டத்துவமான சக்திதான் அந்த சிவமே. அடுத்து எதையோ மனிதர்கள் அடக்கிறார்கள், ஆனால் அந்த மனதை மட்டும் அடக்க முடியலையே, மனதை அடக்க முடியாமல் நான் தவிக்கிறேனே. ஆகவே மனதை அடக்கி நான் மௌனமாக இருந்து எந்த ஒரு நினைவும் இல்லாமல் சும்மா இருக்கக்கூடிய அந்த சுகம் எனக்கு எப்போது கிடைக்கும் என்று தெரியவில்லையே என்று கடவுளத்திலே வேண்டுகிறார். கந்துக மரக்கரியை வசமாய் நடத்தலாம், கரடிவும் புலி வாயையும் கட்டலாம், ஒரு சிங்கம் முதுகின் மேல் கொள்ளலாம், கச்சவி எடுத்து ஆட்டலாம், வெந்தலில் ரதம் வைத்து ஐந்து உலோகத்தையும் வேதித்து விட்டு உண்ணலாம், வேறு ஒருவர் காணாமல் உலகத்து உலவலாம், விண்ண வரைய வல்குளலாம், சந்ததும் இளமையோடு இருக்கலாம், வேறொரு சாரீரத்திலும் போதலாம், ஜலம் மேல் நடக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், தன்னிகரில் சித்தி பெறலாம், சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற திறமறிது சத்தாகி என் சித்தை விசை குடிகொண்ட அறிவான தெய்வமே தேசோமய ஆனந்தமே, என் சிந்தையை அடக்கக்கூடிய அந்த திறமையை எனக்கு கொடு என்று அந்த இடத்தில் பாருகிறார். ஆணிலே பெண்ணிலே என் போல ஒரு பேத அகிலத்தின் விசை உள்ளதோ, ஆடிய கரங்கு போல் ஓடி உழல் சிந்தையை அடக்கி ஒரு கணமே அணிமான், காணிலேன் திருவுருளை அல்லாது மௌனியாய் கண்மூடி ஓடும் மூச்சை கட்டி கலாமதியை முட்டவே மூலவன் கனலினை எழுப்பனையும் பூனிலே நெற்றினால் கற்றதும் கேட்டதும் போக்கிலே போகவிட்டு
பொய் உலகன் நாயினேன் நாயினும் கடையான புண்மையேன் இன்னும் இன்னும் வீணிலே அலையாமல் மலையலக்கு ஆக நீர் வெளிப்படை தோற்றல் வேண்டும் வேதாந்த சித்தாந்த சமசன் நிலை பெற்ற வித்தகை சித்தர்கணமே. கல்லாத பேர்வளே நல்லவர்கள் நல்லவர்கள் சற்றுமறி விழாத என் காமத்தை என் சொல்லுகேன் மதியை என் சொல்லுகேன் என்று பாடுகிறார். அடுத்து பாடுகிற போது காய்களை உதிர்ந்த கனி சருகு புனல் மண்டிய கடும்பசி தனக்கடைத்தும் கார்வரையின் மொழியிலே கருங்கல் போல் அசையாது கண்மூடி நெடுதிருந்தும் தீயண்டை வைகையும் தோயமதில் மூழ்கையும் தேகங்கள் என்புல தேகங்கள் என்பு எலும்பாய் தெரியனின்றும் சென்னி மலர்கள் கூடாய் குருவி தெற்றவையில் ஓடியிருந்தும் வாயுவை அடக்கியும் மனிதனை அடக்கியும் மோகத்திலே இருந்தும் வளிமண்டலத்திலே கனல் செல்ல அமுதுண்டு வனம் உண்டு இருந்தும் அறிஞர் ஆயுமறை முடிவான அருள்நாடினார் அடிமை அகிலத்தை நாடல் முறையோ அண்டபகிரண்டமும் அடங்கு ஒரு நிறைவாகி ஆனந்தமான பொருளே என்று அங்கே பாடுகிறார். உருவாகி மௌனியாய் மௌன கொள்கையை உணர்த்தனே அதனால் கரு உருவாவது எனக்கிளை எனக்கு இனி பிறவி கிடையாதுன்றது உன்னுடைய அருளாசி வந்ததுனால முடிவிழா வீட்டின் வாழ்க்கை வேண்டியதற்கு உன் மோனமரால் வழி உண்டோஹோ எத்தனை பிறப்போ எத்தனை இறப்போ எளியனருக்கு இதுவரை அமைந்தது அத்தனை எல்லாம் அறிந்த நீ அறிவை அறிவிலே அறிகளே நந்தோஹோ சும்மா இயற்கை சுகம் சுகம் என்று சுருதியெல்லாம் அம்மா நிரந்தரம் சொல்லவும் கேட்டும் அறிவு இன்றியே பெம்மான் மௌனி மொழியையும் தப்பியன் பேதமையால் வெம்மாய காட்டில் அலைந்தேன் அந்தோ என் விதிவசமே ஏதுக்கு சும்மா இருவனுமே என்று உனக்கு போதித்த உண்மை எங்கே போக விட்டாய் ஓடும் நதியும் ஒன்றாக கண்டவர்கள் நாடும் பொருளான நட்பே பராபரமே என்றெல்லாம் சொல்லி அங்கே சிலர் எண்ணாத எண்ணமெல்லாம் எண்ணி எண்ணி அழை நெஞ்சம் புண்ணாக செய்ததனி போதும் பராபரமே சொல்லும் பொருளும் மற்றும் சும்மா இருப்பதற்கே அல்லும் பகலமனுக்கு ஆசை பராபரமே வாயினால் பேசாம மௌனத்தை விட்டவர்கள் தாயராய் செய்வோல் தளர்வார் பராபரமே அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டுவிட்டால் இன்ப நிலை தானே வந்து எய்தும் பராபரமே மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொடங்கினருக்கு ஓர் வார்த்தை சொல்ல சர்க்குருவும் வாய்க்கும் பராபரமே எல்லாரும் இன்புற்று இருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே பேசாத மணலை பெற்றென்றோ நின்றுலாம் வாசாம கோசரம்தான் வாய்க்கும் பராபரமே அண்டவகை அண்டம் அறியாத நின்வடிவை கண்டவரை கண்டால் கதியாம் பராபரமே என்றெல்லாம் சொல்லி இப்படி சிறப்பான முறையிலே அருமையான முறையிலே அந்த தாய்மானவர் தோன்றிய பாடல்களிலே மிகச்சிறந்த வழிகளை எல்லாம் காட்டுகிறார் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். அதற்கடுத்து இதிலேயே ஒரு சில பாடல்களை இப்பொழுது பார்க்க போகிறோம். திருமூலருடைய பாடல் ஒரு சிலவற்றை பார்க்க போகிறோம். உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே உடம்பினை முன்னம் இழுக்கின்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன் உடம்பினுள் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே என்றெல்லாம் சொல்லி அந்த திருமூலர் பல்வேறு விதமான பாடல்களை சொல்லியிருக்கிறார். அடுத்து அபிராமி அந்தாவிலே இருந்து ஒரு கவிதை இப்பொழுது பார்க்க போகிறோம். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கவடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழிவு நீங்களாத உடலும் சலியாத மனமும் பகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத குடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் தூயனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிசியிலும் மாயனது தங்கையே ஆதிகடவுரின் வாழ்வே அமுது சீர் உருவாக மகளாத சுகமானி அருள்வாமி அருள் அபிராமியே என்று இங்கே அபிராமி அந்தாயிலேயும் சில பாடல்களை நாம் பார்த்திருக்கிறோம். அடுத்து வேறு சில தனிப்பாடல்களையும் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஒரு தனிப்பாடல். ஒரு மாடம் இல்லாமல் மைத்துனதான் உலகெல்லாம் உழுதே உண்டார் நரைமாடம் ஒன்றிருக்க உழுது உண்ண மாட்டாமல் நஞ்சை உண்டீர் இருநாளி நெல்லிருக்க இரண்டு பிள்ளை தான் இருக்க இறந்தே உண்டீர் திருநாளும் உண்டாச்சே சிங்கமலை பதிவாழும் சேகனாரே என்று ஒரு தனிப்பாடலை ஒரு பாடியிருக்கிறார். அடுத்து காமக்கடலை யாராலும் வெல்ல முடியாது காமத்தை யாராலும் வெல்ல முடியாது என்கின்ற பொறுத்திலே ஒரு தனிப்பாடல் தட்டு ஒரு தனிப்புலவர் பாடியிருக்கிறார். அந்த பாடலை இப்பொழுது பார்ப்போம்.
வாசவனும் பிறனைக்கு உடலானான், ஒருவன் அரா வடிவமானான், தேசுபுகழ் கலைமதியும் உடல் குறைந்தான், மலர்வேதன் சிரமொன்று அற்றான், ஈசன் முதல் வெளி திறந்தான், ராவண சுந்தோப சுந்தர் இறந்தார், மண்மேல் காசினிப்புண் மனிதரோ மோக சாகரம் அதனை கடக்க வல்லார். ஆக அந்த மோகசாகரத்தை யாராலும் கடக்க முடியாது. அந்த பெண்முகத்தினலை கெட்டவர்கள் யார் என்பதையெல்லாம் இந்த பாட்டிலே அந்த புலவர் சொல்லுகிறார். அடுத்து இவருடைய பாடல் ஒன்று, இப்பொழுது இவருடைய பாடல் ஒன்று வருகிறது. யார்? காளமேக புலவருடைய பாடல். அதாவது, கல்லால் அடிவுரலால் கண்மூன்று இருப்பதனால் எல்லோரும் பூசைக்கு எடுத்திடலால் வல்வோடு கொள்ளுகையால் கங்கா குலத்து சாமி மன்னா கல்லிழி அந்நிகர் தேங்காய். அதாவது தேங்காயும் சிவனும் ஒன்றுன்றார். தேங்காய்க்கும் கண்ணு மூணு இருக்குது, சிவனுக்கும் கண்ணு மூணு இருக்குன்ற அடியில் அது கல்லால் அடித்தாங்க சிவனை இவரையும் அப்படின்றதெல்லாம் போட்டு, கல்லால் அடிவுரலால் கண்மூண்டு இருப்பதனால் எல்லோரும் பூசைக்கு எடுத்திடலால் வல்வோடு கொள்ளுகையால் கங்கா குல சாமி மன்னா கல்லிழி அந்நிகர் தேங்காய் என்று சொல்லார். அடுத்து, நாலடி நான்மணி நானாற்பது ஐந்தனை முப்பால் கடுகம் கோவை பழமொழி மாமூலம் மெய்நிலை காஞ்சியோடு ஏலாது என்பனவே கைநிலையவாம் கணக்கு. ஆளும் வேலும் பல்லு கூறுதி, நாலும் இரண்டும் சொல்லு கூறுதி என்று அங்கே பாடல். அடுத்து, திருத்தொண்ட தொகையை எழுதிய சேக்கிழார் அவர் எழுதுகிற போது முதலாக ஒரு பாடல் எழுதுகிறார். கம்பர் எப்படி உலகம் யாவையும் தம் உல ஆக்கலும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டு உடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே என்று பாடினாரோ, எப்படி வெள்ளிபூத்தராழ்வார் நீடாழி உலகத்து மறைநாளோடு ஐந்தென்று நிலைநிற்கவே வாடாத தவவாமி முனிராஜன் மாபாரதம் சொன்ன நாள் ஏடாக வடமேறு வெற்பாக அங்கூர் எழுத்தானிதன் கோடாக எழுதும் பிரானை பணிந்தன்பு கூறுவாமரோ என்று எழுதினாரோ, அதை போல திருவள்ளுவர் கூட என்ன சொன்னார்? அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் மூற்றே உலகன்னார். ஆகவே எல்லாரும் அந்த உலகத்தை பற்றி தான், உலகம் என்ற வார்த்தையை வைத்துத்தான் முதல் கவிதை எழுதுகிறார்கள். அந்த விதத்திலே சேக்கிழார் கூட திருத்தொண்டர் புராணத்தை எழுதுகிற போது அவர் எந்த எழுத்தை நான் முதலாக வைத்து பாடுவது என்று சிதம்பரத்திலே நடராஜர் கோயிலில் வந்து அவருக்கு இறைவனை கேட்டபோது, சிவனை கேட்டபோது, அப்பொழுது அந்த சிவனுடைய ஆலயத்திலே இருந்து ஒரு அசரீரி குரல் வந்தது, உலகலாம் என்று வந்தது. உலகலாம் என்ற வார்த்தை வந்தவுடனே அவர் என்ன செய்தார்? அப்படியே அந்த வார்த்தையை வைத்தே அவர் பாடலை துவங்கினார். உலகெல்லாம் உணர்ந்து அதற்கு அறியவன் நிலவுலாவிய நிர்மலை வேணியன் அழகையில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலசிலம்படி வாழ்த்தி வணங்குவாம் என்று சொல்லி அங்கே அந்த கவிதையை ஆரம்பித்து அந்த திருத்தொண்டர் புராணமாக விளங்கக்கூடிய அந்த பெரிய புராணத்தை அவர் எழுதி முடித்தார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்கிறேன். அதடுத்து திருமூலர் என்று அந்த சித்தர் பாடுகிற போது, என்னை நன்றாக இறைவன் படைத்தான், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அடுத்து ஆசையை அறுக்க வேண்டும் என்று திருமூலர் சொல்லுகிறார். ஆசை அருமன்கள் ஆசை அருமன்கள் ஈசனோடு ஆயினும் ஆசை அருமன்கள் ஆசை படப்பட ஆய்வரும் துன்பங்கள் ஆசை விடவிட ஆனந்தமாமே. அடுத்து, யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம்னார். சிவசிவ என்கிற தீவினையாளர் சிவசிவ என்றிட தீவினை மாளும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவார் சிவசிவ என்றிட சிவகதி தானே என்றெல்லாம் சொல்லுகிறார். அடுத்து, பழமொழி 400 என்கின்ற பாட்டிலே முன்றுரை அரையனார் சில அரிய பழமொழி வார்த்தைகளை சொல்லுகிறார். அணியெல்லாம் ஆடையின் பின் இருதலை கொள்ளி எறும்பு இளைது என்று பாம்பு கழ்வாரில் கல் தேயும் சொல் தேயாது நிறைகுடம் நீர் தழும்பலில் பாம்பறியும் பாம்பின்கால் ஞாயிற்றை கைமறப்பாரில் தமக்கு மருத்துவர் தாம் 1000 காக்கைக்கு ஒருகள் சுரையாழ அம்மி மிதப்ப தனிமரம் தோப்பாகாது தாய் மிதித்து ஆகாமுடம் கற்றலின் கேட்டல் நன்று நுணலும் தன்வாயால் கடும் பாய்பவோ வெந்நீரும் ஆடாதார்த்தி பனியால் குளம் நெறுதலில் முதலிலாருக்கு ஊதியமில்லை. இப்படியெல்லாம் சொல்லி அவரும் அங்கே பல்வேறு விதமான பழமொழி நூறிலே 17 நூலாக கொண்ட ஒன்றிலே முன்னுரை அறையினார் இங்கே சில வார்த்தைகளை சொல்லுகிறார். அதையடுத்து திருமூலர் சொல்லுகிற போது, அன்பும் சிவமும் 2 என்பார் அறிவலார் அன்பே சிவமாவது 6 அறிகிறார்
அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. ஆத்தமனையால் அகத்தில் இருக்கவே காத்தமனையாளை காமரும் காளையர் கைத்தவராவின் கனி உண்ண மாட்டாமல் ஈச்சம்பழத்திற்கு இடருற்றவாறே. பார்ப்பான் அகத்திலே பார்ப்பசு ஐந்துண்டு மெய்ப்பாரும் இன்றி வெறித்து திரிவன மெய்ப்பாரும் உண்டால் வெறியும் அடங்கினால் பார்ப்பான் பசு ஐந்தும் பாலாய் சொரியுமே. உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் வள்ளர் புராணார்க்கு வாய் கோபுரவாசல் தள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கேகே. மரத்தை மறைத்தது மாமதையானே மரத்தில் மறைந்தது மாமதையானே. அடுத்து படமாடும் கோயில் பகவர் கொன்றியின் நடமாடும் கோயில் நம்பர்க்குங்காகா நடமாடும் கோயில் நம்பர்க்குன்றியில் படமாடும் கோயில் பகவருக்கு தாமே. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற வார்த்தை முதல் முதலாக சொன்னவர் திருமூலர் தான். தேய்க்கின்ற சிந்தைகள் சிங்கங்கள் 3 நகைக்கின்ற நெஞ்சுள் நரிக்குட்டி 4 வகைக்கின்ற நெஞ்சினுள் ஆணைக்கின்ற 5 பகைக்கின்ற நெஞ்சுக்கு பால் 2 என்று தத்துவ பாடல்களை எல்லாம் பாடியவர். அது மட்டுமல்ல, விளக்கை பிளந்து விளக்கினை ஏற்றி விளக்கினுக்குள்ளே விளக்கினை தூண்டி விளக்கில் விளக்கை விளக்க வல்லார்க்கு விளக்குடையான் கடல் மேவலுமாமே. கல்லாத மூடரை காணவும் ஆகாது கல்லாத மூடர் சொல் கேட்க கடன் என்று கல்லாத மூடர்க்கு கல்லாரே நல்லாராம் கல்லாத மூடர் கருத்தறியாரே என்றெல்லாம் சொல்லி அருமையான கருத்துக்களை சொல்லுகிறார். திரையற்ற நேர்போல் சிந்தை தெளிவார்க்கு புறையற்று இருந்தான் புருஷரையோனே. தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை காட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தாமே என்று சொல்லி குருவுருளின்றி திருவுருள் இல்லை என்றெல்லாம் அழகான கருத்துக்களை அந்த திருமூலர் அங்கே சொல்லுகிறார் என்கின்ற அளவிலோடு இன்றைய தினத்திலே இந்த தனிப்பாடல் திரட்டை முடிக்கிறேன். மீண்டும் இன்னொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்களுக்கெல்லாம் நான் எப்போதும் வைக்கக்கூடிய ஒரே சிறிய வேண்டுகோள் என்ன என்றால், ராமச்சந்திரன் முருகன் என்கின்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன். வாழ்க வளமுடன் நலமுடன். நன்றி, வணக்கம்.